எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகளும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலம் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் உத்திரமேரூர். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்குறோம். இந்த கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து வரும் என்னோடய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாங்க இப்போ கோயிலை தரிசிக்கலாம். ஒரே கோயிலில் 9 பெருமாள்கள் தரிசனம் தரும் சிறப்புடைய தலம் இந்த உத்திரமேரூர். இந்த உத்திரமேரூர் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் 9 பெருமாள்கள் காட்சி தருகிறார்கள். கிழக்கு நோக்கிய 7 நிலை ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. கோபுரத்திற்கு நேராக ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. இந்த ஆஞ்சநேயர் வியாசராஜாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்று கருதப்படுகிறது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அருகில் கோயிலின் தல தீர்த்தம் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்துக்கு கடந்து உள்ளே சென்றால் மிகப்பெரிய வெளிப்பிரகாரம் வருகிறது. இங்கே பலிபீடம் மற்றும் கொடிமரம் மற்றும் கருடாழ்வார் ஆகியோர் இருக்கிறார்கள். கோயிலின் கருவறை நிலத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் இருக்குது. படியில் மேலே ஏறி தான் நம்ம கருவறைக்கே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஏறி நம்ம மேலே போனோம்னா கருவறையை நோக்கி நம்ம செல்லலாம். இந்த கோயிலில் 3 தலங்கள் இருக்கின்றன. அதாவது ஒன்றன் மீது ஒன்றாக 3 கருவறைகள் அமைஞ்சிருக்காங்க. தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் அமைந்துள்ள 2 பிரதான கருவறைகளை சுற்றி 3 பிரதான திசைகளிலும் திசைக்கு ஒன்றாக 3 கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். மகாவிஷ்ணு இங்கு நின்ற, இருந்த மற்றும் கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அதாவது பார்த்திங்கன்னா உட்காந்துருக்க நிலையிலையும் நின்ன நிலைமையிலையும் படுத்த நிலையிலும் இங்கே வந்து அவர் காட்சி தருகிறார். இந்த கோவிலின் 3 நிலைகளில் உள்ள மூலமூர்த்திகள் அத்தி மரத்தால் உருவானவை என்று குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் கீழ்த்தளத்தில் உள்ள கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். 4 கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சி தரும் பெருமாள் மேல் வலது கையில் சக்கரம் மற்றும் மேல் இடது கையில் சங்கு ஏந்தியும் கீழ்கைகள் அபய ஹஸ்த முத்திரையும் கடி ஹஸ்த முத்திரை காட்டியபடியும் காட்சி தருகிறார். இந்த பெருமாளின் தரிசனம் பாண்டவர்களில் ஒருவனான பீமனுக்கு கிடைத்ததாம். இதே தலத்தில் பிரகாரத்தில் தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு நோக்கிய முறையே அச்சு வரதர், அதிருத்த வரதர், கல்யாண வரதர் அருள்கிறார்கள். ஆக கீழ்த்தலத்தில் நாம் 4 பெருமாள்களை தரிசனம் செய்யலாம். முதல் தளத்தில் நடுநாயகமாக கிழக்கு நோக்கி வைகுண்டநாதர் அருள்கிறார். இவருக்கு போகிறதுக்கு சின்ன குறுகிய படிக்கட்டு இருக்கும் சைடில், அது வழியாக நம்ம மேலே போக முடியும் முதல் தளத்துக்கு. இந்த பெருமாளின் தரிசனம் பாண்டவர்களில் ஒருவரான தருமனுக்கு கிடைத்ததாம். பிரகார சுற்றில் தெற்கு நோக்கி கண்ணன், மேற்கு நோக்கி நரசிம்மர், வடக்கு நோக்கி பூவராகர் என இங்கு 4 பெருமாள்கள் சேவை சாதிக்கிறார்கள். மேல் தளத்தில் அனந்த சயன பெருமாள் அருள்பாய்கிறார். அதாவது அங்கேருந்து திரும்பி ஒரு படிக்கட்டு இருக்கும், அது மேலே போனீங்கன்னா மேல் சயன் 3வது படி, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனந்த சயனத்தில் பெருமாளை நம்ம தரிசிக்கலாம். ஆக 9 பெருமாள்களை நம்ம ஒரே தலத்தில் தரிசிக்கிறோம். இக்கோயிலில் இப்படி 3 தலங்களாக கட்டப்பட்டிருந்தாலும் அவைகளில் வீற்றிருக்கும் ஸ்திர பேதங்கள் மேற்கு நேராக ஒன்றின் மேல் ஒன்றாக அமைக்கப்படவில்லை. இப்படி விமான அமைப்பும் மூர்த்திகளின் அமைப்பும் கொண்ட கோயில் தமிழ்நாட்டில் அதிகம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலில் விமானமானது பத்ம கோஷ்ட அஷ்டாங்க விமானம் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதை முன்மாதிரியாக வைத்தே பெசநகர் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலானது மகாபாரதத்துடன் தொடர்புடையது. பாண்டவ சகோதரர்கள் தங்கள் அஞ்ஞாத வாச காலத்தில் வழிபட்ட தலம் சுந்தர வரத பெருமாள் கோயில். இந்த கோவிலை வழிபட்ட பிறகு அவர்கள் இழந்த ஆட்சி, அதிகாரம், வலிமைகளை திரும்பி பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் முதலில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், சம்பவராயர்கள், விஜயநகர மன்னவர்கள், நாயக்க மன்னர்கள் போன்றவர்கள் திருப்பணி செய்யப்பட்டது. பல்லவர் காலத்தில் வெள்ளை விஷ்ணு கிரகம், ராஜேந்திர சோழன் காலத்தில் விண்ணகரம் மற்றும் விஜயகாந்த கோபால உட்பட பல நூற்றாண்டுகளாக இந்த இடம் பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறது. சதுர்வேதி மங்கலம் என்று அறியப்படுகிறது. இறைவனே வெள்ளை மூர்த்தி எம்பிரான், ராஜேந்திர சோழ விண்ணகர ஆழ்வார், சொக்க பெருமாள் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். 8ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பல்லவ மன்னன் 2ஆம் நந்திவர்மனின் காலத்தில்
அசல் கொத்து கட்டுமானம் இருந்ததாக கோவிலில் உள்ள கல்வெட்டில் குறிப்பிடப்படுகிறது. கோயில் கட்டப்பட்டு பிறகு அவர் முழு கிராமத்தையும் பிராமணர்களுக்கு பரிசாக வழங்கினாரும் கூறப்பட்டுள்ளது. இந்த கோயிலோட பரிகாரம் பார்க்கும்போது, இந்த கோயிலுக்கு சென்று 9 பெருமாள்களையும் தரிசித்து வழிபட்டால் தோஷங்கள் யாவும் நீங்கும், சந்தோஷம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்குள்ள கல்யாண வரதராஜ பெருமாளை வணங்கினால் திருமண தோஷம் உள்ளவர்கள் விரைவில் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கையும் இன்றளவும் உள்ளது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படி பார்த்தீங்கன்னா, உத்தரமேரூர் பேருந்து நிலையத்தில் அருகிலேயே இந்த கோயில் இருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. பக்கத்துலேயே இந்த காம்பவுண்ட் சுற்றி போகும்போது முருகன் கோயில் இருக்கும். அதுவும் அருமையான கோயில். அப்புறம் இந்த ஊருக்கு அருகில் இருக்க திருமாகரல் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்க பாடல் பெற்ற ஸ்தலம் திருப்புலிவனம் வியாக்கிரபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலெலாம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஊரில். நீங்கள் போய் பார்க்கலாம், அதையும் சேர்த்து பார்த்துட்டு வரலாம். மிக அழகான, மிகவும் வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைச்சிருக்கிற இந்த பெருமாளையும், அது மட்டும் இல்லாமல் ஒரே கோயிலில் 9 பெருமாளை தரிசிக்கிற பாக்கியமும் கிடைக்கிற இந்த ஊரை நீங்கள் மறக்காமல், சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப பக்கம், நீங்கள் ஒரு நாள் ட்ரிப்பாகவே போய் அழகாக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் மிக அற்புதமான ஒரு கோயில். நீங்கள் பாருங்கள், செங்கல்பட்டுலேருந்து கட் பண்ணி உத்தரமேரூர் உள்ளே போனீங்கன்னா எல்லாத்தையும் இந்த போகும்போது வியாக்கிரபுரீஸ்வரர் கோயில் எல்லாமே நீங்கள் பார்த்துடலாம். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வேற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.